ஒரு அதிர்ச்சியான தகவல் இருக்கு. என்னன்னா, வீடி இருக்கா, வீடி இருக்கா, வீடி இருக்கா, வீடி இருக்கா, வீடி இருக்கா. நைட்டு அவரை வந்து ஒரு ரூம்ல போட்டு கண்ணை கட்டி அவரை வந்து ஒரு பெஞ்சில் படுக்க வச்சு 10க்கும் மேற்பட்ட வார்டன் வந்து ஒரு கையில் துணியும் உடம்பு கையில் காலில் எல்லாம் துணியை சுற்றி பிளாஸ்டிக் பைப்பில் அடித்து ராத்திரி பூரா போலீஸ்காரனுங்க எல்லாம் ரவுண்டு கட்டி என் நெஞ்சில மிதின்னு மிதிச்சுட்டானுங்க. நேத்துக்கு நடந்துட்டேன்னு. அவரோட உயிருக்கு கண்டிப்பாக கோவை சிறையில ஆபத்து இருக்கிறது. அது ஒழுங்கா இருந்து நீ என்ன இந்தியாவை ஆள போற. அதுல வந்து அவரோட ரைட் ஹேண்ட் பிராக்சர் ஆயிருக்கு. என்ன அடி பச்சை தண்ணி கூட கொடுக்காம போட்டு அடிச்சிருக்கீங்க. எப்படி எல்லாம் காலில் விழுந்து கதறனா இறக்கம் இல்லையா உனக்கு? அதுல பிளாஸ்டிக் பைப்ல அவங்க வந்து துணி சுத்தி அடிச்சதுக்கான காரணம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, கை உடைஞ்சிடக்கூடாது, கை உடைஞ்சிடக்கூடாதுங்கிறதுல கவனமா தான் அடிச்சிருக்காங்க. எல்லாருமா? எத்தனை பேரு? ஏண்டி அடி வாங்கிட்டு போது எத்தனை பேர் என்னமா முடியும்? அது வாயிலேயே மிதிக்கும் போது எங்க இருந்து என்றது. இதுல எதுக்காக நம்ம இப்ப இது சொல்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, மனநிலை சரியில்லாதவர்களுடைய ஒரு பிளாக்ல இவர் அடைச்சிருக்காங்க. ஆயிட்டானா ஒரு மெத்தட் ஆக்டர் சார், ஆத்திரமாவே மாறிடுவார். இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு நாம மறுபடியும் இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட ஒரு நீதிமன்றத்துல இப்போ ஒரு மனு போட்டிருக்கோம். நீதிபதி அவர்கள் வந்து அவருக்கான உடல்நிலை ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு ரெஃபர் பண்ணணும். நீ என்னடா நாட்டு சுதந்திரத்துக்கடா போராட்டு போன திருட்டு போயண்டா நீ ஒரு திருடன். எதுக்காக அவரை தாக்கணும்? இல்ல, இப்ப உங்களுக்கு எல்லாம் தெரியும் அவர் செய்தது சரியா தவறா. விஷயத்துக்கு வந்துட்டீங்க. இந்த பெண்ணுக்கு ஏற்கனவே கணவரோட சிக்கல் இருக்கு. அந்த பெண்ணை வந்து பார்க்கலாம். அந்த பெண்ணால் இவன் வசீகரிக்கப்படுகிறான். ஆத்திரத்தில் ஒரு சம்பவத்தை செஞ்சுட்டான். இந்த கணவனை இழந்த கைம்பெண்கள் பாக்குறதுக்கு அழகா இருந்தாங்கன்னா அப்பாயின்ட் பண்ணிட்டு they used to utilize their services. ஜெயலலிதா டயப்பர் போட்டிருந்தாங்க. அவங்க வந்து இந்த வியாதி இதெல்லாம் இருந்துச்சு. நீங்க சோ இது ஜக்கி ஆசிரமத்தை சேர்ந்தவங்க இந்த பொண்ணை கொண்டுட்டாங்கிறதான் சொல்வதற்கு இல்லை. தேர் வேர் சம் மேரிட்டல் ப்ராப்ளம்ஸ். அந்தாலும் டிவேட்டிவ் போல இருக்கு. அந்த பெண்ணை வந்து பார்க்கறான். அந்த பெண்ணால் இவன் வசீகரிக்கப்படுகிறான். கிராமத்துல இருந்து வந்தவன் ஒரு நவநாகரிக ஆடை அணிந்த ஒரு பெண் இந்த மாதிரி போகும்போது இவனுக்கு ரொம்ப ஃபேசினேஷனா இருக்கு. ஆத்திரத்தில் ஒரு சம்பவத்தை செஞ்சுட்டான். இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட காவல்துறை அதிகாரிகள் என்னிடம் சொன்னது, அப்ப வந்து அந்த கைது செய்யப்பட்ட சமயத்துல அவன் கழுத்தை அறுத்துக் கொள்ள முயற்சி செஞ்சான். அதற்கு பிறகும் வந்து கழுத்தை அறுத்துக்கிறது ஏதோ ஒரு முயற்சியில ஈடுபட்டான்னு நினைக்கிறாங்க சிறையில் இருக்கும்போது. அப்ப வந்து ஒரு மனிதனோட மென்டாலிட்டி உங்களுக்கு புரியுதா? ஹி சஃபரிங் ஃப்ரம் கில்ட். வருத்தத்தோடு சொல்றேன், இந்த பெண் பலவீனம் உள்ள சில மாவட்ட நீதிபதிகள் எல்லாம் வீட்டுல தானே ஓய நீங்க வேலை செய்யணும். இந்த கணவனை இழந்த கைம்பெண்கள் பாக்குறதுக்கு அழகா இருந்தாங்கன்னா அப்பாயின்ட் பண்ணிட்டு they used to utilize their services. நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த ஓய போய் எங்க சொல்ல முடியும் வெளியில? இன்னொன்னு இட் இஸ் கன்வீனியன்ட். வேலை செய்ய வேணாம், சந்தோஷமா இருக்கலாம், பணம் கிடைக்கும் இது சொல்றாங்க. she used to wear diaper and ரொம்ப லாங் பேக்கு டயபெட்டிஸ் காரணமா 1 or 2 fingers in the leg were amputated. இதை ஜெயலலிதா வெளியில சொல்றது விரும்புவாங்களா? நீங்களும் நானும் கூட வெளியில போய் ஜெயலலிதா டயப்பர் போட்டிருந்தாங்க, அவங்களுக்கு இந்தந்த வியாதி இதெல்லாம் இருந்துச்சுட்டு நீங்களும் நானும் பேச மாட்டாங்க. அப்ப உடுப்பந்தமா தப்பு செத்து போச்சு. தட்ஸ் a private thing. இப்படி நம்ம இருக்கோம். உனக்கு மரியாதை இருக்கா அந்த அம்மா மேல? அம்மா அம்மான்னு உருகுறீங்க இல்ல, புரட்சி தலைவி அம்மா தான் இல்லான்ட்டு சொல்றீங்க இல்ல, அவர்கள் கிட்டத்தட்ட இது ஒரு பிரைவேட் லைஃப் இல்லையா? எனவே சவுக்கு மொழியிலே சொல்லணுமா, கைது பண்ணதான் செய்வாங்க, 6 மாசம் உள்ள போடுன்றேன் அப்படின்னு சொல்லுவேல, அதே மொழியதான் இன்னைக்கு உனக்கும் சொல்ல வேண்டியிருக்கு. ஆளுநர் RN ரவி அவர்கள் வந்து ராமர் கோயில் போய் பாத்திருக்காங்க. அதை பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, ராமர் தான் பாரதத்தோட தேசிய சின்னம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்பா இத போய் வெளியில எவன்னு சொல்லிடாத. உன் விளாலம் எடுத்து கடல் தண்ணி சூப்பு வச்சு ஓவாயில ஊத்திர போறாங்க. ராமர் வந்து அவரும் ஒரு மனிதர் தான். ராமர் இருந்திருந்தா அதை பார்த்து இவங்கள பார்த்து அப்படியே நொந்து நூலாகி போயிருப்பாரு. நல்ல வேலை தலைக்கு வந்து தலைப்பாவோட போச்சு. உலகத்திலேயே ஜனநாயக நாடுனா மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா. இங்க ஜனநாயகமும் இப்ப கிடையாது. அவங்களுக்கு ஓட்டு போட்டவங்க எல்லாம் கொஞ்ச காலத்திலே அனுபவிப்பாங்க. இன்னுமா புரியல? நம்மள நம்பி ஓட்டு போட்ட ஜனங்களுக்கெல்லாம் காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம போடுற பட்ட நாமம் இவங்க வந்து கண்டிப்பா தோத்துடுவாங்க, தோத்தே ஆகணும். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா ரிசர்வேஷன் எல்லாம் தூக்கி இஸ்லாமியர்கிட்ட கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது RSS தோன்றிய காலத்தில இருந்த தாழ்த்தப்பட்டவன், ஒடுக்கப்பட்டவன், அடக்கப்பட்டவன், பிற்படுத்தப்பட்டவன் அவன் மேல வரக்கூடாது. அவர்களுடைய கொள்கை அது. உன் பையன்லாம் பள்ளிக்கூடத்துல படிச்சா உனக்கு அடுத்து வெட்டியா வேலை பார்க்கறது யாரு? கொஞ்ச நாளைக்கு நீயும் பிள்ளையும் பாருங்க. அவர்கள் வந்து ஜாதிங்கிறது, அந்த கீழ் ஜாதிங்கிறது இருந்தாதான் அவங்களுடைய வாழ்க்கை. சாதியாவும் மரமாவும் நம்ம சனங்க பிரிஞ்சு கிடக்குற வரைக்கும்
நம்மள மாதிரி அரசியல்வாதியை குதிரை ஏறிட்டே இருக்க வேண்டியதுதான். அவங்க சுகபோகமா வாழணும்னா கீழ் ஜாதி இருக்கணும். அப்ப நம்ம மாதிரி ஆளுங்க சந்தோஷமா இருக்கிறது இந்த சாதியே கண்டுபிடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அதனால எந்த காலத்திலயும் RSS இட ஒதுக்கீட்டை எல்லாம் ஆதரிச்சது கிடையாது. இது உண்மைதான். தேர்தல் ஆணையம், அதுவும் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டுல ஒரு தேர்தல் ஆணையம் எவ்வளவு கேவலமா நடந்துகிட்டு வருது. இதுவரையிலும் இந்திய சரித்திரத்துல இந்த மாதிரி ஒரு தேர்தல் ஆணையத்தை யாருமே கண்டதே கிடையாது. இதுக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுமா? இல்ல இப்ப காங்கிரஸ் என்ன எடுத்துக்கிறாங்கன்னா பிரதமர் 10 வருஷமா என்ன பண்ணாரு அதை பத்தி பேசவே மாட்டாரு. நான் ஒண்ணுமே பண்ணலையாடா. அதானுங்க, ஏதாவது பண்ணா தானே போடுவாங்க. நீங்க தான் ஒண்ணுமே பண்றது இல்லையே. 10 வருஷமா அந்த துணி என்ன துணி, ஏழை தாய் மகன். 4.5 வருஷத்துல ஒரு நாள் கூட போட்ட சட்டையை திரும்பி போடலையா? திரும்பி போடவே இல்லையா? ஒருத்தவங்க பார்த்து எல்லாத்தையும் பார்த்து வாட்ச் பண்ணி சொல்லிவிட்டான், ஏழை தாயின் மகன் போட்ட சட்டையை போடவே இல்லை. அதுக்கு பேர் தான் ஏழை தாயின் மகன். வாழ்க்கை என்ன வாழ்க்கை? அவர் கனவுல நினைச்சிருப்பாரா இப்படி ஒரு ராஜபோக வாழ்க்கை நமக்கு கிடைக்கும்னு? தென்னையில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் கல்யாணங்கிற மாதிரி. இப்படி ஒரு வாய்ப்பா எந்த பிரதமரும் அனுபவிக்காத ஒரு சொகுசு வாழ்க்கையா. எவ்வளவு பெண்கள் என்ன கதிக்கெல்லாம் ஆளாயிருக்காங்க தெரியுமா? ஒரே பாலியல் குற்றச்சாட்டு. இதுதான் எங்கள் காசேகாவினுடைய மாபெரும் கொள்கை. அதாவது இந்த பாரதிய ஜனதாங்கிறத பாலியல் ஜனதான்னு இவங்க வச்சுக்கலாம். அதாவது உலகத்துல என்னென்ன கீழ்த்தரமான செயல்கள் உண்டோ அத்தனை செயலும் செய்யறவன் பூரா அந்த கட்சியில இருக்கான். ஊர்ல நொண்டி நோசக்கா, வெந்தது வேகாது, பெட்டி கடையில கடன் சொன்னது, பீடியை கிள்ளி குடிச்சது, சந்த கடையில கருப்பி திருடிட்டு கொண்டது, இந்த மொத்த கிடக்குதா. நம்ம ஒரு நாட்டினுடைய பிரதமரா இருந்த ஆளு தேவகவுடா, அவன் புள்ள பிரிஜ்வல், அவன் ஐயோயோயோ அவன் சொல்ல முடியாத அட்டகாசம் பண்ணிருக்கான். அந்த கட்சியோட நீ கூட்டணி வச்சிருக்க, நீ ஒரு நாட்டினுடைய பிரதமர். நீ எல்லாம் ஒரு மனுஷன், இது உனக்கு கேவலமா இல்ல? இந்திய மகள்கள்ங்கிற हमारा देश कुछ नहीं इतना है பக்காளா ஓடி வாயில அட்டத்து வைக்க. இத்தனை மகள்களுக்கு 300 பெண்களுக்கு அவன் குடும்பம் இழைச்சிருக்கான். வாய் திறந்தியா இது வரலாம்? பதில் தெரியாதவன்கிட்ட கேள்வி கேட்டா கூட தேடி பூச்சி ஏதாவது தப்பாவது பதில் சொல்லுவான். எனக்கு கேள்வியே தெரியாத. மணிப்பூர் பெண்களுக்கு வாய் திறக்காத வாய் அது என்ன வாய்? அது இது நார வாய். அது எதுக்கு அந்த வாய்? போய் பேசுறதுக்கா? அப்போஸ் அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். ஒரு வார்த்தை இதுவரையிலும் பேசிருப்பியா மணிப்பூர் பெண்களுக்காக? அவர்களை கண் முன்னால இவ்வளவு சித்திரவதைக்கு ஆளாக்குறானுங்க, நீ பாத்துக்கிட்டு இருக்கிறிய. உனக்கு தெரியல அப்படின்னா நீ பிரதமரா இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்ல. தீப்பொறி, இப்ப நீ ஆவேசப்பட்டு வெளியே போன சோத்துக்கு பிச்சை எடுக்கணும். பல குப்பத்தட்டிகள் எச்சியில கிடைக்காம சுரிநாய்குடைய வெளிநாய்குடைய கறி வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இல்ல அவர் தான் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நாங்க இருக்கதான் அங்க கலவரம் எல்லாம் கம்மியா இருக்கு, நாங்க தான் கட்டுப்படுத்திருக்கோம் சொல்றாரு. கிழிச்சாரு. நிறுத்தியா? என்ன சொன்ன? கிழிச்சேன்னு சொன்னேன். அதான் வாயில வர்றது பூரா பொய் தானே, எல்லாம் பொய். அது எப்படிப்பா உடம்போட ஊர்னது மாறும்? உப்பு தண்ணில ஒரு வாரம் உன்னை ஊற வச்சு 4 தட்டு தட்டினா எல்லாம் மாறிடும். இந்த மன்மோகன் சிங் எல்லாம் எவ்வளவு எளிமையா இருந்தாரு, லால் பகதூர் சிங் எவ்வளவு எளிமையா இருந்தாரு. இந்த மாதிரி ஒரு ஆடம்பரம் ஏன்னா இது பாலிப்ப வயசு. ஏண்டா மக்காளா ஓடி ஜீவித்த பரதேசி, ஊராம் பணத்துல ஊர சுத்துற ஒக்கால ஓடி நரேந்திர மோடி ஓடுமா? தான் சொந்த சொத்தை நாட்டுக்கு தந்த எங்கள் ராகுல் காந்தி வேண்டுமா? இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. அது அந்த பதவியும் இந்த மத வெறியும் இந்த ஜாதி வெறியும் இவங்களை எந்த அளவுக்கு கொண்டு போகும் அப்படிங்கறத நினைக்கும் போது இவர்களை போல உலகத்துல பயங்கரவாதிகள் யாருமே இருக்க மாட்டாங்க. நாயே, இந்தியா விட்டு வெள்ளக்காரனை விரட்டுறது முக்கியம் இல்லடா, உங்களை மாதிரி மாமூல் வாங்குற பசங்களை விரட்டினா தாண்டா இந்த நாடே உருப்படும். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவா. சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.